சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தாலும் தற்பொழுது வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கின் விசாரணையை அதிகப்படுத்தியுள்ளார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த வழக்கின் நீதிமன்றம் கூறியது டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக அரசு உயர் அதிகாரிகளிடம் எந்த ஒரு கேள்விகளையும் அவர்களை அழைத்து விசாரணையும் நடத்தக்கூடாது என்பதை தான் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக பண பரிவர்த்தனை நடைபெற்ற நபர்களிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. இதனால் அமைச்சராக பணியாற்றிய செந்தில் பாலாஜி அவர்களும் உதயநிதி மூலமாக பல கோடிகள் பணம் வெளியேறியதாகவும், யாருக்கு கொடுக்கப்பட்டது, திருச்சியை சார்ந்த 2 தொழிலதிபர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், அவர்களது வீட்டுகளில் சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 24 மிக முக்கியமான ஃபைல்களும் தொழில்துறையில் மிக முக்கியமான ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியையும் அடைந்தது எப்படி, சினிமாவிலும் 400 கோடி என்று 2 படங்களை தயாரிப்பதற்காக ஒப்புதல் கொடுத்ததற்கு பணம் எப்படி வந்தது, 2 ஆண்டுகளில் பணம் அதிக அளவு வளர்ச்சி அடைவதற்கு என்ன தொழில்களை இவர்கள் செய்கிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த கதையும் உதயநிதியால் முடிவுக்கு வரப்போகிறதா? ஏனென்றால் கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் இருந்தால் எந்த ஒரு ஊழலுக்கும் பதிலே வராது. ஏனென்றால் அதற்கும் சரியான பாயிண்டை நீதிமன்றத்தில் தெரிவிக்கக்கூடியவர்தான் கலைஞர் அவர்கள். ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கிறார். பல அமைச்சர்கள் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏனென்றால் பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், பொதுமக்களை அவதூறாக பேசி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி கடைசியாக கண்ணீர் விடும் அளவிற்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலேயே ஸ்டாலின் அவர்கள் இனியும் வயது மூப்பு அமைச்சர்கள் யாரும் மக்களை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும், தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது என்பதையும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது மகனே திமுகவின் ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்த மிக மோசமான பண பரிவர்த்தனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இறுதிக்கட்ட விசாரணையையும், திருச்சியை சார்ந்த 2 தொழிலதிபர்கள் உதயநிதி நண்பர்கள்தான் என்பதற்கான ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள். விசாரணையில் 2 நபர்களும் வாக்குமூலத்தை கொடுத்து விட்டால் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இது ஏற்படுத்தும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இவர்களுக்கு அதிகபட்சமாக திமுகவின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் அதிகாரங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இவர்கள் மூலமாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி வீட்டில் இவர்கள் தங்கியதும் குறிப்பிடத்தக்கது.